ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாட்டா வியூஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் மியூசியம் வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஒன்று இருந்துச்சு, அருமையாக இருக்குது. உள்ளே போய் போக முடியுமான்னு தெரியல, போக முடிஞ்சால் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு வழியா இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லயே இந்த மாரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ப்ளே பண்ணலாம் நம்ப. அத தான் ஒரு ஃபேமிலி கிட்ஸோட ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நாம இப்ப இருக்கிறது டிக்கெட் கவுண்டர். அடல்ட்டுக்கு 150யும், நார்மல் டேஸ்ல வீக்கெண்ட்ல 215 சார்ஜ் பண்றாங்க. உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாத ஒரு பரவச நிலை திகழுது. மேலும் பார்த்தீங்கன்னா, இங்க பல்வேறு விதமான இந்தியன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இசையமைப்பாளர்களின் பாடல்களையும் அவர்களுடைய குறிப்புகளையும் கதையா அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க நம்ம மியூசிக்க நம்மளே இசைச்சு பார்க்கக்கூடிய அனுபவம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாத நம்ம விருப்பப்பட்ட பாடலும் பாடக்கூடிய கட்டமைப்பு இங்க வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே வியப்பா இருக்கு. 1920ஆம் ஆண்டிலிருந்து 1980ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல உருவாக்கப்பட்ட அனைத்து கருவிகளும் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருந்து, மேலும் இசையானது எவ்வாறு மக்களிடையே ரேடியோ மூலியமா ஒளிபரப்பப்பட்டதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. 1878ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் கிராமபோன் எனப்படக்கூடிய வேக்ஸ் சிலிண்டரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதன் மூலியமா மக்கள் இசையை கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துல மன்னர்கள் தங்களுடைய வீடுகள்ல கிராமபோனை பயன்படுத்தி எவ்வாறு இசையை கேட்டு அறிந்தாங்கன்னு இங்க காண முடிகிறது. தரையில் விரிக்கப்பட்டுள்ள இந்த பாயின் மீது அமர்ந்து கொண்டு கேட்டிருப்பார்கள் நம்மளால் உணர்ந்திருக்க முடியுது. இங்கு சுவாரஸ்யம் என்னவென்றால், பெண்கள் அதிக அளவில் பாடகர்களாக இருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியது மிகவும் சிறப்பு. இசை என்பது பொதுமக்களின் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாது, அரசியல் தலைவர் தங்களுடைய கருத்துக்களை மக்களிடையே சேர்ப்பதற்கான ஒரு ஆயுதமாக இருந்தது. உதாரணத்திற்கு சொல்லப்போனால், மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை மக்களிடையே சேர்ப்பதற்கு இது பயன்பட்டது. உதாரணமாக, ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை குறிப்பிட இங்கு பார்க்கிற அனைத்து புகைப்படங்களுமே கிராமபோன் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலிருந்து மொபைல் போன் வந்த காலம் வரைக்கும் எவ்வாறு இசை கடத்தப்பட்டது அல்லது பரிமாற்றம் அடைந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாம இங்க பார்க்குற ஆர்ட் கேலரியில பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சிற்பிகள், அதாவது இசை சிற்பிகள்னு சொல்லக்கூடிய இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த அல்லது நம்மளாலும் ரசிக்கப்படுகின்ற இசை கலைஞர்களின் புகைப்படங்களை இங்க வச்சிருக்காங்க. உதாரணத்திற்கு சொல்ல போனா எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா, லதா மங்கேஷ்கர், ரகுமான் அவர்கள், இவர்களுடைய புகைப்படம் குறிப்பிடத்தக்க வகையில இங்க இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, பாலசுப்ரமணியம், ஜானகி அம்மா அவர்களுடைய படங்களையும் இங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க சொல்ல நம்மளுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இசையின் மூலம் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக்க முடியும்னு தெரிவித்த ரகுமான் அவர்களுடைய புகைப்படத்தை நம்ம இங்க பார்க்க முடியுது. இதன் மூலியமா அவர் 2 ஆஸ்கார்களையும் வென்றெடுத்தது நம்மளுக்கு தெரியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாரத் ரத்னா அவார்டு வின்னர், கர்நாடக மியூசிஷியன் லெஜெண்ட்னு சொல்லலாம், எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா அவர்களின் தம்புராவை இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா நம்ம இங்க பார்க்கறது பண்டிட் ஜெஸ்ராஜனுடைய உடைகள் மற்றும் அணிகலன்களை வச்சிருக்காங்க. மேலும் அவர் பயன்படுத்திய இசைக்கருவியும் இங்க காட்சிக்கு வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே சிறப்பா இருந்தது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்டிங் செக்ஷனும் இருக்கு. அதாவது ரெக்கார்டிங் அறை. அங்க போயிட்டு நம்ம எல்லாம் பாடி ரெக்கார்டிங் பண்ணலாம். அடுத்ததா நாம் இங்க பார்க்கறது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அல்லது பயன்படுத்தக்கூடிய காட்சி, அதாவது இசைக்கருவிகளை இங்க வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருந்தது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இடத்துல பார்க்கறது மிகவும் சிறப்பு.
இந்த கருவிகளை வந்து எவ்வாறு வந்து இசைக்கிறாங்க, இல்ல எவ்வாறு வந்து பயன்படுத்துறாங்க, பண்டைய காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வாறு பயன்படுத்தி வந்திருக்காங்கன்னு, பல்வேறு பகுதிகளில இது எவ்வாறு இசைக்கப்பட்டதுன்னு இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அத தான் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல வந்து எவ்வாறு வந்து இசை வந்து பயன்படுத்திருக்கு, அதை எவ்வாறுன்னு இங்க வந்து காட்சி அமைப்புகளா வச்சிருக்காங்க. அத தான் பார்த்துட்டு இருக்கோம். மேலும் வந்து நம்மளுடைய பழைய குருக்கள்னு சொன்னா மியூசிக் குருக்கள். அவர்கள் வந்து இசையை எவ்வாறு பயன்படுத்தினாங்க அல்லது எவ்வாறு உருவாக்குனாங்க அப்படின்றத குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா தியாகராஜா வந்து எவ்வாறு இசையை உருவாக்குனார்ன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாம இங்க பார்க்கறது இந்தியன் கிளாசிக் மியூசினுடைய வரலாறு வந்து டைம்லைன், அதாவது கால வரைபடத்தின் அடிப்படையில வந்து குடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து கர்நாடக மியூசியத்தினுடைய வரலாறு இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது இல்லாம ஒரு கேலரியும் இங்க வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன குறும்படமும் காமிக்கப்படுது. நாம ஒரு வழியா இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.